ஷப்பா, என்ன வெயில் அடிக்குது. மருமகளே, என்னாச்சு? ஏன் இவ்வளவு அசதியா இருக்க? ஆபீஸ்ல நிறைய வேலை அத்தை, கை கால்லாம் அசந்து போகுது. அத்தை, ஒரு 1/2 மணி நேரம் சென்று நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணி தரட்டுமா அத்தை? என்னி? ராதிகா, நீ எப்ப வந்த? நான் காலையிலே வந்துட்டேன் அண்ணி. நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் இன்னைக்கு டிஃபன் பண்ணி தரேன். அட பரவாயில்ல, இருக்கட்டும் நாத்து. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து எழுந்தேன்னா 10 நிமிஷத்துல நான் டிஃபன் செஞ்சிருவேன். அம்மாடி ராதிகா, நீ உட்காரு, அண்ணி செஞ்சு தருவா. அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளவு அசதியா இருக்காங்க. காலையில இருந்து நான் வீட்ல சும்மா தானே உட்கார்ந்திருந்தேன். நான் டிஃபன் செஞ்சு தரேன் இரு. அண்ணி, உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தி சென்னா இன்னைக்கு. ஐயோ, இன்னைக்கு இவ செய்ய போறாளாமே, சப்பாத்தி வேற சொல்லிட்டு போயிருக்கா. கடவுள் தான் மருமகளை நம்ம 2 பேரையும் காப்பாத்தணும். அண்ணி, மாவு எங்க இருக்கு? நாத்து, செகண்ட் ஸ்லாப்ல பாரு. அண்ணி, மாவு அரைச்சது நீங்க தானே? ஆமா நாத்து. ஒரு சப்பாத்தி செய்யறதுக்கு 1000 கேள்வி கேப்பா. இதுக்கு நீயே எழுந்து போய் சுட்டுலாம். விடுங்க அத்தை, நம்ம நாத்தை பத்தி தான் தெரியும்ல. அண்ணி, அரைக்கும் போது பக்கத்துல நின்னு பாத்தீங்களா? அவன் நல்லா அரைச்சானா? எப்பவும் அரைக்கிற இடம் தான் ராதிகா. அண்ணி, நீங்க மாவு அரைக்கும் போது போன் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல நாத்து. சும்மா சொல்லாதீங்க அண்ணி. மாவு அரைக்கும் போது நீங்க ஒழுங்கா கவனிச்சு அரைக்கல. இங்க பாருங்க, நான் சுடுற சப்பாத்தி எல்லாம் கருகி போகுது. அதுலயும் இது பாருங்க எப்படி அட்டை மாதிரி இருக்குன்னு. வர வர எங்க அன்னிக்கு பொறுப்பே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ச்சே, இவள என்ன பண்றதுனே தெரியலையே.